83 கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட, நமக்கு தெரியாத நிறைய புதைகுழிகள் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னையில இருந்து இந்த இனப்படுகொலை வந்து தொடர்ந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நிறைய ஆய்வுகள் செய்திருக்கீங்க. அதன் அடிப்படையில இந்த கேள்வி உங்கள கேட்கிறேன் நானு. ஆமா, நிச்சயமா இந்த இன அழிப்பு என்பது இலங்கை அரசினுடைய ஒரு அரச கொள்கையாக, ஸ்டேட் பாலிசியாக நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது 1956ஆம் ஆண்டிலே தான் அது உச்ச நிலைக்கு போகிறது. அந்த இன அழிப்பு கொள்கை என்பது. அப்ப அதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. உச்சத்துக்கு போயிருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. அதற்கு முன்னாலே அதற்குரிய ஆரம்ப நடவடிக்கைகள், இன அழிப்பு என்பது ஒரு 10 படிநிலைகள்ல வரும். திட்டமிட்டு அதுக்கான அதரிங் என்று சொல்வார்கள். அவர்களை நாங்கள் வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் இங்கே இருக்காது விடுங்கள், உங்களுடைய நாடு இது அல்ல, போய்விடுங்கள், இப்படியான அந்த அதரிங் என்கின்ற கோட்பாடுகள் போடப்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் இன அழிப்பு என்பது கொலை என்கின்ற இடத்துக்கு நகரப்புறப்படும். பண்பாட்டு இன அழிப்பு என்பதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பதும் 1956க்கு முன்னரே ஆரம்பித்து விட்டது. பல சட்டங்களூடாக, ஒடுக்குமுறைகளூடாக, திட்டமிட்ட ஒடுக்குமுறைகளூடாக தமிழர்களை குறிவைக்க தொடங்கியது. அப்பொழுது அந்த 58ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த விடயம் எல்லாமே ஒரு இன மக்கள் குழுமத்தை சார்ந்தவர்கள் ஒரு அரசு தூண்டுதலுடைய, அரச பாதுகாப்பு படைகளுடைய ஒத்தாசையோடு, அரசு தலைவர்களுடைய ஊக்கத்தோடு, உடந்தையோடு அவர்கள் அந்த குற்றத்தை தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடுகிறார். கொலைகளாக